ஸோ ஹாய் கைஸ். 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து டிஷ்வாஷரோட ரிவ்யூ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ சாரி ஃபார் த டிலே. ஸோ எனக்கு டைம் கிடைக்கல. பேபி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு சரியாக போஸ்ட் பண்ண டைம் கிடைக்கல. ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வந்து மேக்ஸிமம் நான் வீடியோ டிலே இல்லாமல் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டிஷ்வாஷர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கி வந்து ஒரு 4 மந்த் இருக்கும். ஸோ 4 மந்த்துக்கு அப்புறம் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வீடியோவே போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியுமே வந்து நான் அதோட ரிவ்யூ, அதாவது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணுது, லைக் ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நான் ஆக்சுவலாக ஏற்கனவே நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் ரிவ்யூ போட்டிங்களான்னு சொல்லிட்டு ஸோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் படி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் நான் வந்து அப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபேஸ் பண்ணுற ஒரு சில ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, வாட்டர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அந்த ஒயிட் கலரில் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. தென் அந்த ஹார்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டரோட ஹார்ட்னஸை வந்து நாங்கள் வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்காக அந்த சாஃப்ட்னருமே போட்டிருந்தோம். அது போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இருக்குது. அது வந்து ஹார்ட்னஸோட நம்ம வாட்டர் வந்து ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியமும் கால்சியமும் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஹார்ட்னஸ் வந்து அதான் அந்த ஒயிட் கலரில் அந்த உப்பு படிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து டிடிஎஸ் வந்து டிஃபர் ஆகும். ஒரு வாட்டருக்குமே டிடிஎஸ் வந்து டிஃபர் ஆகும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களா. இப்போ எங்கள் வீட்டில் வந்து போர் வாட்டர் இருக்குது. போர் வாட்டருக்கு ஒரு டிடிஎஸ் இருக்குது. நார்மல் அக்வா வாட்டர் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு டிடிஎஸ் இருக்குது. நார்மல் இப்போ கவர்மெண்ட் அந்த கார்பரேஷன் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குமே வந்து தனித்தனியாக ஒரு டிடிஎஸ் வேல்யூ காமிக்குது. நாங்கள் வந்து போர் வாட்டரில் வந்து அது கனெக்ஷன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து டிஷ்வாஷருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு வாட்டர் இருக்குன்னா அந்த வாட்டருக்கு வந்து ஒரே டிடிஎஸ் தான் வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஸோ டிடிஎஸ் வந்து அப்பப்போ மாறக்கூடிய ஒன்று. தென் வெறும் டிடிஎஸை வச்சு மட்டுமே வந்து நம்ம டிஷ்வாஷர் வாங்கக்கூடாது. ஸோ வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவல் வந்து மெயினாக பார்க்கணும். வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவலில் நாங்கள் பார்க்காம வாங்கினதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இப்போது அது மேஜராக அங்கே ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்குது. பிகாஸ் அந்த ஒரு விஷயம் நாங்கள் வந்து லேபில் செக் பண்ணல. வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவல் வந்து லேபில் கொடுத்து நாங்கள் செக் பண்ணல. ஸோ செக் பண்ணாததுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்கள் வந்து நீங்கள் வந்து டிஷ்வாஷர் வாங்குறீங்கன்னா போத் ஹார்ட்னஸ் லெவல் அண்ட் டிடிஎஸ் லெவல் ரெண்டுமே செக் பண்ணுங்கள். டிடிஎஸ் லெவல் வந்து நம்ம வீட்டிலே செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்கு ஒரு டிடிஎஸ் மீட்டர் இருக்குது, நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேன். அதில் வந்து நீங்கள் அமேசானில் ஈஸியாக அவைலபிள் இருக்குது. ஸோ நான் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஸ் மீட்டர் வாங்கிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம வீட்டிலே எப்படி டிடிஎஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுன்றதை வந்து பார்க்கலாம். நான் இப்போ வந்து நார்மல் அக்வா வாட்டர் வந்து கிளாஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது ஒன்னொன்றுக்கும் வேல்யூ டிஃபர் ஆகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ டிடிஎஸ் மீட்டர் வச்சு நான் செக் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் மீட்டர். இதை நம்ம கிளாஸ்க்குள்ளே வைக்கணும். கிளாஸ்க்குள்ளே வச்சோடனே அது ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஆன் ஆஃப் பண்ணால் ஆன் ஆகும். ஹோல்டு பட்டன் அமைக்கிக்கிட்டேன். ஹோல்டு பட்டன் அமைக்கினோடனே வேல்யூ பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்ட் ஆகிடும். ஸோ 40 ppm காட்டுது. அக்வா வாட்டரோடைய டிடிஎஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 40 ppm. ஸோ அடுத்தது வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, அந்த அக்வா வாட்டரில் வந்து வேஸ்டேஜ் வாட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தனியாக நான் கிளாஸில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேஸ்டேஜோட வாட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வேல்யூ மாறும். ஸோ நான் திரும்ப ஆன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து பாருங்கள் இன்சர்ட் பண்ணுறேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 125 × 10 இருக்குது பாருங்கள். ஸோ 125 × 10னா 1250 ppm. ஸோ அந்த டிடிஎஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1250 அந்த வாட்டருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா போர் வாட்டர். ஸோ போர் வாட்டர் வந்து எவ்வளோ டிடிஎஸ் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஹோல்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 133 காமிக்குது. ஸோ 133 × 10, ஸோ 1330 ppm. இது வந்து நம்ம டிடிஎஸை வச்சியும் தான் வந்து நம்ம டிஷ்வாஷர் வாங்க போகிறோம். ஸோ டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினுக்குமே வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. லைக் 850 ppm. சில மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 1500, அப்புறம் 1200 ppm அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க போகிற மிஷினுக்கு வந்து ஏற்ற மாதிரி உங்கள் டிடிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மிஷினை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் லெவல் வந்து நீங்கள் லேபில் கொடுத்து செக் பண்ணணும். லேபில் கொடுத்து செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன லெவல் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த சாஃப்ட்னர் வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட் கொட்டணும், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. நாங்கள் வந்து ஹார்ட்னஸ் செக் பண்ணல. ஸோ செக் பண்ணும்போது இப்போ வந்து எங்களுக்கு அந்த ஒரு இஷ்யூ நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த ரிவ்யூ சொல்லியிருந்தேன்ல, எப்படி வாஷ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அந்த ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆகுது. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போ என்ன போட்டிருக்கேன்னா, பால் காய்ச்சின அந்த பாத்திரம் போட்டிருக்கேன். உள்ளே எப்படி இருக்குதுன்னு அந்த ஸ்ட்ரெயின் பார்த்துக்கோங்க. இது வந்து டீ போட்ட பாத்திரம். அதோட அந்த ப்ரௌன் கலர் ஸ்ட்ரெயினோட நான் அப்படியே போடுறேன்.
ஸோ டிஷ் வாஷர் வந்து வாஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ எப்படி வாஷ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து அந்த டீ பாத்திரம். ஸோ டீ பாத்திரத்தில் அந்த ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகலை. பட் ஒரு 90% வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. பட் இன்னமும் அந்த ஸ்ட்ரெயின் லைட்டாக அப்படியே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பால் பாத்திரம். ஸோ பால் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வாஷ் ஆகியிருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ப்ராடக்ட்னு தாங்க சொல்லணும். நம்மளோட ஒர்க்கை வந்து பாதியாக்கி கொடுக்குது. அதுவும் இல்லாமல் வாட்டர் வந்து சேவ் பண்ணுது. இதில் வந்து வாஷ் ஃபினிஷ் நம்ம 2 கம்பெனியோடைய அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன அந்த ஒரு நெகட்டிவ் ரிமார்க்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயின் வந்து போகலை. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகே, சூப்பர். 100% ஒரு ரிசல்ட் கொடுக்கல. பட் ஓகே, ஃபைனலாக ஓகே தான். இப்போ வந்து வாஷிங் மிஷின் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அழுக்கான க்ளோத்ஸ்லாம் போடும்போது வந்து ஃபுல் அழுக்குமே போயிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ டிஷ் வாஷர்லேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கே வந்து வருது. ஸோ டிஷ் வாஷர்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம பாத்திரம் ரொம்ப அழுக்கான பாத்திரத்தை உள்ளே போடும்போது அது முழுசாக க்ளீன் ஆகி வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்தியன் வெசல்ஸ்க்கு வந்து டிஷ் வாஷர் வந்து ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிசல்ட் கொடுக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ ஜென்யூன் ரிவ்யூ. ஸோ இந்த ஒரு ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியாத விஷயமும் நிறையா இருக்குது. எனக்கு தெரியாததையும் நான் இந்த வீடியோவில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணாமலே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கோட டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ கைஸ்.